ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது உளுந்தில் ஒரு இனிப்பு வடை செய்யலாங்க. இது குண்டுளுத்தம் பருப்பில் செய்கிறது தான். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அது 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூனும் பச்சரிசி 1 ஸ்பூனும் அது தனியாக ஒரு கப்பில் ஊற வச்சிடலாங்க. இது 1 மணி நேரம் ஊறட்டும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசியும். முதல்ல கடலைப்பருப்பு அரிசியை தனியாக சின்ன ஜாரில் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உளுந்தையும் வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் அரைக்கணுங்க. முதல்ல மிக்சி ஜார் பெரிய ஜாரில் போட்டு உளுந்தை ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கூட அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்காங்க. அதை மட்டும் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனாக போட்டு ஒரு 2 தடவை அரைச்சி எடுக்கலாம். நைஸாக ஆகணும் உளுந்து, அதுதான். பருப்பு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ கூட வெல்லம் ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். 150 கிராம். இல்லை நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கலாம். கூட அந்த அரைச்சி வச்ச பச்சரிசி கடலைப்பருப்பு அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வாழைப்பழங்க, இதே ரஸ்தாளியாக இருந்தாலும் சரி, பூவாளியாக இருந்தாலும் சரி, பாதி பழம் சேர்த்துக்கலாம். இது அந்த வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். பழம் சேர்த்துக்கிட்டா ஸ்வீட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும். அதையெல்லாம் 3யும் சேர்த்து ஜாரில் இன்னும் ஒரு 2 சுற்றுனா இந்த மாதிரி பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக நைஸாக ஆகிட்டு வந்துடுச்சு. தண்ணியே சேர்க்கவே இல்லை. அந்த வெல்லம் இல்லை சர்க்கரை எது சேர்க்குறோமோ அதுவும் நம்மளுக்கு தண்ணி கொடுக்கும். அதனால் தண்ணியே சேர்க்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி ஏலக்காய் தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு கொஞ்சம் நீங்கள் அரைச்சது கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருந்தால் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். கையில் எடுத்து போட்டால் டக்குன்னு கீழே விழுற மாதிரி இருக்கணுங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் அதிகமாக காயவே கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சதும் அடுப்பு இன்னும் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா வெல்லம் சேர்த்தது மாவு மேலே வடை வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் அடுப்பு சிம்மிலேயே இருந்து மெதுவாக வேக வைக்கணுங்க. இப்போ வடையை சின்ன வடையாக போட்டு எடுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் வடை போடுங்க, ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஏற்றவே இல்லை, சிம்மிலேயே தான் வேக வச்சு எடுக்கிறேங்க. 200 கிராம் உளுந்துக்கு உங்களுக்கு 20 வடை, எனக்கு 22 வடை வந்ததுங்க இந்த சைஸுக்கு. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே வீட்டில் பிடிக்கும். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.